பாபாஜியின் சரிதையில் அத்தியாயம் 4வது தான் மகாமுனி பாபாஜியை பற்றி பார்க்க போகிறோம். வங்காளத்தில் பிறந்த சுவாமி சத்யேஸ்வரானந்தா வித்யாரத்ன பாபாஜியில் 8 ஆண்டுகள் யோகானந்தன் பள்ளியில் படித்தாங்க. அங்கே அவங்களுக்கு சுவாமி சத்யானந்தன் அறிமுகம் கிடைச்சது. சுவாமி சத்யானந்தா ஸ்ரீ லாவரி மகாசேகரின் சீடரான சுவாமி கேவானந்தரிடம் தீட்சை பெற்றவர். ஸ்ரீ யுக்தேஸ்வரரிடம் பிரதம சீடனாக இருந்த சுவாமி சத்யானந்தாவை ஸ்ரீ யுக்தேஸ்வரர் கீழே நாடுகளுக்கு சென்று மக்களுக்கு ஆன்மீக விளக்கம் அளித்து கிரியாயோகத்தை அழைத்து அவர்களை தன்னை அறியும் பாதையில் செல்ல பக்குவப்படுத்திப்படி பணிந்தார். மேலை நாடுகளுக்கு பரமஹம்ச யோகானந்தரை அனுப்பியதை போல கீழே நாடுகளுக்கு சுவாமி சத்யானந்தாவை அனுப்பினார். இளமை வயதிலேயே சத்யேஸ்வரானந்தா சுவாமி சத்யானந்தாவிடம் கிரியை தீட்சை பெற்று 20 ஆண்டுகள் அவரிடம் இருந்து யோக பயிற்சிகளை பெற்றார். சுவாமி சத்யானந்தாவின் வாழ்நாள் முடிந்த பின் சத்யேஸ்வரானந்தா தான் அடிக்கடி கிரியா பயிற்சி பெறும் துரோணாகிரி மலைக்கு சென்று 3 ஆண்டுகள் மௌனமாக இருந்தார். சத்யேஸ்வரானந்தா 12 ஆண்டுகள் இமயமலையிலேயே வாழ்ந்தார். சிறிது குடிசையிலும் குகையிலுமாக இருந்து வாழ்ந்தார். மகாமுனி பாபாஜி என்று இவர் அழைக்கும் மகவதார் பாபாஜியை அடிக்கடி சந்திக்கும் வாய்ப்பும் அவரோடு இருக்கும் வாய்ப்பும் கிடைக்கப்பெற்றது. அப்பொழுது இவருக்கு பாபாஜி பூரண கிரியா தீட்சை அளிச்சாங்க. பாபாஜியின் கட்டளைப்படி மேலை நாடுகளுக்கு சென்று அங்குள்ள மக்களுக்கு உண்மையை உணரும் பயிற்சி அளித்துவிட்டு வளர்ந்தார். ஒரு நாள் துரோணாகிரி மலையில இவரை இருக்கும் இடத்திற்கு மகாமுனி பாபாஜி வந்தாங்க. பாபாஜி தங்குவதற்கு அருகில் உள்ள ஒரு குகையை ஏற்பாடு செய்து கொடுத்தார். அன்று மாலை பாபாஜி, உன்னை ஒரு இடத்திற்கு அழைத்து செல்ல போகிறேன் நாராயணா என்று சொன்னார். என்னுடைய முற்பிறவி பெயரை தான் தாங்கள் அழைக்கிறீர்கள் என்று எண்ணுகிறேன் என்று சத்யேஸ்வரானந்தா சொன்னவுடன், ஆம், உன்னுடைய முந்தைய வாழ்க்கையில் நடந்த சிலவற்றை உனக்கு காட்டப் போகிறேன் என்று கூறினார் பாபாஜி. பாபாஜி தனது யோக சக்தியினால ஒரு பலூனை உருவாக்கினார். அவரை கண்களை மூடிக்கொண்டு 2 புருவங்களுக்கு மத்தியில் பார்வையை செலுத்திக் கொண்டே இருக்க சொன்னார். தோளில் அவரை ஏற்றிக்கொண்டு பலூனில் பாபாஜி பிரவேசித்தார். சிறிது நேரம் சென்றவுடன் ஒரு இடத்துல இறங்கினார். அவரை கண்களை திறக்க சொன்னார். கண்களை திறந்த சத்யேஸ்வரானந்தாவிற்கு ஒரே ஆச்சரியம். சுமார் 1000 மைல்கள் கடந்து வங்காளத்தில் இருப்பதை உணர்ந்தார். பாபாஜி, இது எந்த இடம் என்று வியப்பின் பகுதியில் அவர் கேட்க, இது சன்னியாசி நகர். இங்கு தான் நீ ஒரு வயதான சுவாமியுடன் வாழ்ந்தாய். வா, அவரை பார்க்க செல்வோம் என்று பாபாஜி கூறி அவரை அழைத்து சென்றார். அங்கே ஒரு அறைக்குள் சென்று பார்த்த பொழுது சுமார் 75 வயது நிரம்பிய வயதான சுவாமிஜி அமர்ந்திருந்தார். ஒரு இளம் வயது மாணவன் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். இந்த பையனை உனக்கு நினைவிருக்கிறதா என்று கேட்டார் பாபாஜி. இல்லை என்று சத்யேஸ்வரானந்தா சொன்னவுடன் பாபாஜி அவரது தலையின் உச்சியில் லேசாக தட்டினார். அவருக்கு முற்பிறவி ஞாபகத்திற்கு வர ஆரம்பித்தனர். அந்த இளம் வயது மாணவன் வேற யாரும் இல்லை, தனது முற்பிறவியான நாராயணன் தான் என்பதை உணர்ந்தார். அற்புதத்தில் மூழ்கிய வண்ணம் பாபாஜியை பார்த்தார். ஆம், இதுதான் உன் முற்பிறவி வாழ்க்கை என்று கூறினார் பாபாஜி. இந்த வயதான சுவாமிஜி பெயர் என்ன பாபாஜி என்று இவர் கேட்க, இவர் எந்த பெயரையும் உபயோகிப்பதில்லை. ஆனால் அவரது சீடர்கள் அவரை கோவிந்த பகவான், சாது பாபா, மகேஸ்வர் பாபா மற்றும் பாபாஜி என்று அழைப்பார்கள் என பாபாஜி கூறினார். இருவரும் பார்த்து கொண்டிருந்த வேளையில் ஒரு அதிசயம் அங்கே நிகழ ஆரம்பித்தது. அந்த சுவாமிஜி தனது சீடனிடம் பேச ஆரம்பித்தார். நாராயணா, நான் இந்த உடலை விட்டு செல்ல போகிறேன் என்றார். அப்பொழுது நாராயணன் சுவாமிஜியிடம் ஒரு உறுதி கேட்டான். நான் இந்த உடலை விட்டு நீங்கும் போது தாங்கள் எனக்கு தரிசனம் தர வேண்டும் என்று வேண்டினார். சுவாமிஜியும் அதற்கு சம்மதித்தார். மந்திரங்களை சொல்லியபடி சுவாமிஜி ஒரு நீண்ட மூச்சை உள்ளே இழுத்தார். சிறிது நேரத்தில் அவரது உடலில் இருந்து ஒரு இளமையான உருவம் வெளியே வந்தது. அந்த ஒளிமிக்க உருவம் வயதான சுவாமிஜியின் உடலை அங்கிருந்து ஹோமகுண்டத்தில் போட்டுவிட்டு அங்கிருந்து சென்று விட்டது. ஆச்சரியத்தின் உச்சத்தில் இருந்த சத்யேஸ்வரானந்தாவிற்கு காண்பது கனவா இல்லை நனவா என்பது புரியல. ஏனென்றால் சுவாமிஜியின் உடலிலிருந்து வெளியே வந்த இளைஞனின் உருவம் தன்னறியே உள்ள பாபாஜியை போலவே இருந்தது. சத்யேஸ்வரானந்தருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்தது. அந்த வயதான சுவாமிஜி வேற யாரும் இல்லை, சாக்ஷாத் மகவதார் பாபாஜி தான். தன் யோக சக்திகளினால இளமையான வடிவத்துல வெளிவந்திருக்கிறார் என்பதை
புரிந்து கொண்டு பாபாஜியிடமே இதை பற்றி கேட்க ஆரம்பித்தார். பாபாஜி, எல்லாவற்றையும் எனக்கு புரிய வைத்து விட்டீர்கள். தாங்கள் வங்காளத்தில் இருந்திருக்கிறீர்கள். அந்த வயதான சுவாமிஜி எங்கே பிறந்தார்? அந்த இளைஞனும் நீங்களும் ஒரே தோற்றமுள்ளவர்களாக இருந்தீர்கள். இதை பற்றி தயவு செய்து எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள் என்று சத்யேஸ்வரானந்தா வேண்டி கேட்டார். ஆனால் பாபாஜியிடமிருந்து புன்னகையை தவிர வேறு எந்த பதிலும் வரவில்லை. கோவிந்த நகர் என்று அழைக்கப்படும் சன்னியாசி நகரில் கோவிந்த பகவான் கோவில் உள்ளது. அந்த சுவாமிஜியின் ஞாபகார்த்தமாய் இக்கோவில் கட்டப்பட்டது. தற்சமயம் அங்கு அவர் வாழ்ந்து சிறிய இடமும் உள்ளது. மகாமுனி பாபாஜியான மகாவதார பாபாஜியின் சரித்திரத்தில் தான் எத்தனை மர்மங்கள், எத்தனை அதிசயங்கள். ஒரு சிலவற்றை மட்டுமே அவர் வெளி உலகத்திற்கு தெரிவிக்க நினைக்கிறார். அதுவே நமக்கு பிரபஞ்ச அதிசயங்களை தெரிவிக்கின்றன. இந்த அளவானது தெரிந்து கொள்ளும் பாக்கியத்தை நமக்கு அளித்த மகாமுனி பாபாஜிக்கு கோடான கோடி நன்றி சொல்லத்தான் வேண்டும். அத்தியாயம் 4 நிறைவடைந்தது. நாளைக்கு சித்தாசிரமத்தில் பாபாஜியை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். ஓம் கிரியா பாபாஜி நம